இல்ல வாணி, நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த கேஸை எப்படி நடத்த போறேன், ரூட்டே தெரியல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நீ ஆர்கியூ பண்ணதை பார்த்தா ப்ரிப்பேர்டா இருந்த மாதிரி தெரிஞ்சது. ஆச்சரியமா இருந்தது எனக்கு. எனக்கே தெரியலங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கழுத்தை நெரிச்சு கொண்டதா சொல்லிருக்கு. பட் அந்த கான்ஸ்டபிள் இவன் அடிச்சுட்டு போன பிறகு தண்ணி கேட்டு வாங்கி குடிச்சதா சொன்னாரு. கழுத்து எலும்பு நொறுங்கினவ தண்ணி குடிக்க முடியாதுன்னு என் மனசுல பட்டது. எப்போ எங்கேயோ படிச்சேன். தற்செயல தான் அந்த பாயிண்ட் எடுத்தேன். தேங்க் காட், அதான் என் கௌதம காப்பாத்துச்சு. கிரேட், ரியலி கிரேட். யாரு? நீங்க வேணா பாருங்க மாமா, அந்த வக்கீல கோட்டை போட்டுக்கிட்டு அவ கோர்ட்ல பேச ஆரம்பிச்சான்னா தன்னால அவளுக்கு ஒரு வழி கிடைச்சிடும். நீதான், வேற யாரு? பட் நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு தான் நினைச்சேன். பைத்தியகாரத்தனமா பேசாதீங்க தம்பி. என்ன முடிஞ்சது? எதுவுமே முடியல. முன்கோபம், வெறி, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன்னு விரதம் எடுத்துங்க. அமைதியா இருந்தீங்கன்னா அந்த ஆரியாவும் சீக்கிரமா சிக்குவான். நிச்சயமான அம்மா 1000 தடவை சொல்லியிருக்காங்க. பூஜா அதுக்கு மேலேயே சொல்லியிருக்கா. யார் பேச்சையும் கேட்காம நானே தெரிகிற கஷ்டம் இது. போது கௌதம், இனிமேலாவது புத்தியோட பொழைச்சுக்கோ. கண்டிப்பா. இந்த ஒரு அனுபவம் என் வாழ்நாள் முழுக்க மறக்காது. ஒரு போலீஸ்காரனா இருந்து இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமேன்னு நான் தவிச்ச தவிப்பு இருக்கே. ஒரு நிமிஷம் செத்து போயிடலாமான்னு தோணுச்சு. ஓகே, ஸ்டாப் இட். தோக்குறதுக்கெல்லாம் சாகிறதா முடிவு பண்ணிட்டா வருஷத்துல பாதி நாள் சாக வேண்டியதா தான் இருக்கும். உன்னை நம்பி உன் பொண்டாட்டி, அவ வயித்துல ஒரு குழந்தை, பத்தாதுக்கு நான், உன் அப்பா, உன் அண்ணன். டே, இதெல்லாம் நீ நினைச்சு பார்க்கணும். எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போய் கோழையா சாகிறத விட வாழ்நாள் முழுக்க தோத்தாலும் கடைசி வரைக்கும் நிமிர்ந்து போராடின ஒரு வீரன் பேர் வாங்கணும். அதுதான்டா அழகு. இப்ப புரியுதுமா? அத்தை, திரும்பவும் கேக்குறேன், உங்களுக்கு என் மேல கோவம் இல்லையே? அம்மா, கோவப்பட அவசியமே இல்லை. ஒரு சரியான பொண்டாட்டி எப்படி நடந்துக்கணுமோ அப்படிதான் நீ நடந்திருக்க. எனிவே, கௌதம்க்கு ஒரு நல்ல வைஃப் கிடைச்சாங்கிற திருப்தி எனக்கு. அப்படி என்ன தாண்டி எங்க அம்மாவை பேசின? கேட்காத, எனக்கே அவமானமா இருக்கு. கேவலம் நானும் எல்லார் மாதிரி சராசரி பொண்ணாதான் இருந்திருக்கேன். நமக்கு ஒரு கஷ்டம் வந்தா அடுத்தவங்களை குறை சொல்றது எவ்வளவு கேவலம். இல்ல, ராணி வந்து சத்தம் போட்டுட்டு போனதை விட நீ ஒன்னும் பெருசா கோவப்படல. ஆதங்கம் எல்லாருக்கும் இருக்குந்தா. ஆனா காரியம் நடக்கணும்னா பொறுத்திருந்துதான் ஆகணும். புரியுது அத்தை. கௌதம், நீ போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வா. பூஜா, அவனுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி அவன் பசியோட இருப்பான். பாயிண்ட் என்ன, நீங்க கிளம்புங்க. இருக்கட்டும்மா, இந்த சந்தோஷத்தை இங்க கொண்டாடாம நான் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறேன்?